ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்றைக்கி நம்ம சேனலில் டே க்ரீம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ஹோம்மேட் டே க்ரீம். ஸோ இந்த க்ரீம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேர்னஸ் க்ரீம், பிபி க்ரீம், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணாலே டெய்லி வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய டே க்ரீம். ஸோ இந்த டே க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி க்ளீன் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண போகிறதுங்கிறதுனால ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி சின்ன கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் வந்து சூட் ஆகுதோ ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்கின் இருந்ததுன்னா நிவ்யா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை ஸ்கின் சைடு இருந்தீங்கன்னா நிவ்யாலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வரும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேஸ் ட்ரையாக இருக்கிற சமயத்தில் இந்த மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நான் அந்த நிவ்யா ப்ளூ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பிராண்டில் இருக்க இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா SPF 15. ஸோ இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, கையில் அண்ட் தென் பார்த்திங்கன்னா காலில் வெளியே போகும்போது சம்டைம்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஒரு ஸ்பூன் மாய்ஸ்சரைசருக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், சன்ஸ்க்ரீன் லோஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கூடவே கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும், உங்களோட மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் க்ளோவாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக க்ரீமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆயிலெலாம் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஆயில் தனியாக அந்த மாய்ஸ்சரைசர் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு போதும் ஒரு கை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் நான் ஆயில் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம கையில் காலில் கூட நம்ம இந்த டே க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இந்த டே க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.